Friends, welcome back to my channel Sweet and Spice. Ramzan is not just about feasting, is also all about sharing. அதனால தான் எல்லா பள்ளிவாசல்லையும் இந்த ஃபாஸ்டிங் முடிகிற டைமில் யார் போனாலும் எந்த மதத்துக்காரவங்க போனாலும் நமக்கு ஃப்ரீயாக இந்த நோன்பு கஞ்சி கொடுப்பாங்க. அந்த நோன்பு கஞ்சியை எல்லாராலையும் போய் வாங்க முடியாது. ஸோ அதே டேஸ்ட்டில் நம்ம எப்படி வீட்டில் செய்யலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். வாங்க ரெசிபிக்குள்ளே போவோம். நான் இன்றைக்கி இந்த நோம்பு கஞ்சியை மட்டன் போட்டு தான் செய்ய போகிறேன். அதனால் மட்டன் கீமா கொத்துக்கறி ஒரு 150 கிராம் போல் கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். இதோட ஒரு 10லேருந்து 12 சின்ன வெங்காயத்தை உரித்து எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். 3 பச்சை மிளகாய், பெரிய தக்காளியில் ஒரு தக்காளி, கொஞ்சமாக கொத்தமல்லியும் புதினாவும் எடுத்திருக்கேன். இதோட ஒரு கப் அளவு நொய் பச்சரிசி எடுத்துருக்கிறேன். உங்கள்கிட்ட நொய் பச்சரிசி இல்லைன்னா முழு பச்சரிசியை மிக்சியில் ஒரு போட்டு ஒன்று பாதியாக நீங்கள் உடைச்சிக்கோங்க. ஒரு அரை கப் அளவு பாசிப்பருப்பு எடுத்து அதை கழுவி வச்சுருக்கிறேன். இது ரெண்டையுமே நான் ஒரு ½ அன் ஹவர் பிஃபோரே கழுவி வாஷ் பண்ணி ஊற வச்சுட்டேன். அரை மூடி தேங்காயில் பால் எடுத்து முதலாம் பாலும் 2வது பாலும் ஒரே கப்பில் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு ஸ்பூன் போல் மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கிறேன். 1 ஸ்பூன் கறி மசாலா தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் போல் தேங்காய் பூ எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம கஞ்சி செய்கிறதுக்கு அடுப்பு பற்ற வச்சு ஒரு குக்கர் வச்சுக்குவோம். அந்த குக்கர் சூடானதுக்கப்புறமேட்டு நம்ம ஒரு 2 ஸ்பூன் போல் நெய் விட்டுக்குவோம். அந்த நெய்யோடு சேர்த்து நம்ம இன்னொரு 2 ஸ்பூன் போல் எண்ணெயும் விட்டுக்குவோம். இது 2 சூடானதுக்கப்புறமேட்டு நம்ம தாளிக்கிறதுக்கு நம்ம வாசனை பொருள்லாம் எடுத்துக்குவோம். நான் 2 பட்டை, 2 ஏலக்காய், 4 கிராம்பு, ஒரு அரை ஸ்பூன் சோம்பு, மற்றது ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம், 2 பிரிஞ்சி இலை, இது இவ்வளோத்தையும் போட்டு நம்ம பொரிய விடுவோம். அதோட நான் எடுத்து வச்ச அந்த சின்ன வெங்காயத்தை உரலில் போட்டு ஒன்று பாதியாக குத்தி அதையும் போட்டுக்குவோம். இதோ இந்த அளவுக்கு நான் குத்தி வச்சுருக்கிறேன். இப்போ இதை நான் அதில் சேர்த்துக்கிறேன். இது நம்ம கட் பண்ணி போடுறத விட நம்ம இந்த மாதிரி ஒன்று பாதியாக இடித்து போடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். இது ஒரு செகண்ட் போல் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயத்தையும் இதோடையே போட்டுக்குவோம். வெங்காயம் எல்லாம் ரொம்ப ப்ரௌன் கலரில் வதங்கணும்னு அவசியம் இல்லை. அது ஒரு மாதிரி கிளாஸி டைப் வரும்போது, கண்ணாடி பதம் வரும்போதே நம்ம அடுத்த பொருளெல்லாம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டோன்னா கிளறி விட்டுருங்க. இப்போ இதோட நம்ம எடுத்து வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நான் போட்டுக்கிறேன். போட்டுட்டு அதை இந்த பச்சை இந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம அதை வதக்கிக்குவோம். இப்போ நம்ம எடுத்து வச்ச கட் பண்ணி வச்ச தக்காளி, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இதெல்லாமே நல்லா வதங்கணும்னு அவசியமே கிடையாது. இந்த அளவு நான் செய்கிற மாதிரி இந்த அளவுக்கு நீங்கள் வதக்குனீங்கனாலே போதும். அதோட நம்ம எடுத்து வச்ச கொத்தமல்லியும் புதினாவையும் அதில் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ நம்ம எடுத்து வச்ச அந்த மட்டனையும் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதோட நம்ம எடுத்து வச்ச மிளகாத்தூளையும் அந்த கறி மசாலாவையும் அதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நம்ம பிரியாணி செஞ்சால் எப்படி இருக்குமோ அந்த ஃப்ளேவர் அதே மாதிரி இருக்கும். இப்போ நம்ம கழுவி வச்ச அரிசி பச்சரிசியை தண்ணியை வடித்து போட்டு அதில் போட்டுக்குவோம். அதோட
பாசிப்பருப்பையும் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது எல்லாத்துக்கும் தேவையான அளவு கொஞ்சமாக உப்பையும் சேர்த்துக்குவோம். இப்போ இதுக்கு வந்து நம்ம தண்ணி வந்து பச்சை தண்ணி அப்படியே எடுத்து ஊற்றக்கூடாது. நான் வெங்காயம்லாம் வதக்க ஆரம்பிக்கும் போதே இன்னொரு பக்கம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டேன். இதுக்கு நம்ம சுடு தண்ணி தான் நம்ம விடணும். நான் இப்போ தண்ணி சூடாயிடுச்சு. நம்ம வேண்டிய அளவுக்கு நம்ம கஞ்சி எந்த அளவுக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணியை நல்லா தாராளமாக விட்டுக்குங்க. பச்சை தண்ணி விடாமல் சுடு தண்ணி மட்டும் விடுங்க. இப்போ உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அப்படியே மூடி போட்டு நான் ஒரு 6-7 விசில் வச்சு இறக்க போகிறேன். இப்போ குக்கர் விசில் அடங்கினதுக்கப்புறமேட்டு நாம் அதை லிட்டை ஓப்பன் பண்ணுவோம். இப்போ நமக்கு இந்த கஞ்சி வந்து திக்காக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா திருப்பி கொஞ்சம் தண்ணி சுடு தண்ணி வச்சு அதோட ஊற்றிக்குங்க. ஆனால் பச்சை தண்ணி விட்டுறாதீங்க. நான் இப்போ கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ திருப்ப அடுப்பை ஆன் பண்ணிவிடுங்க. ஆன் பண்ணிவிட்டு நம்ம ஒரு கரண்டி ஒன்று வச்சு நல்லா கிளறி விடுவோம். இந்த திக்னஸ் பார்த்துக்குங்க. இப்போ நம்ம எடுத்து வச்ச இந்த தேங்காய் பாலை அதில் அப்படியே விட்டுருவோம். நான் அப்படியே எல்லாத்தையுமே ஃபுல்லாக அப்படியே விட்டுறேன். தேங்காய் பால் விட்டு செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. இந்த லைட்டாக ஒரு கொதி வர வரைக்கும் விடுங்க, ரொம்ப கொதிக்க விடாதீங்க. இதோட நம்ம எடுத்து வச்ச தேங்காய் பூவையும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் சேர்த்து பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். அதோட நம்ம மேலே கொஞ்சம் கொத்தமல்லியையும் தூவி போட்டு ஒரு கிளறிட்டு அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுருவோம். நம்மளுடைய நோம்பு கஞ்சி நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் குடிச்சு பாருங்கள். உங்களுக்கு இதில் எல்லா நியூட்ரிஷன்ஸும் இதில் இருக்கும். கண்டிப்பாக உடம்பு சரியில்லை, ஃபீவராக இருக்குது அப்படின்னு சொன்னால் நார்மலாக கஞ்சி வச்சு குடிக்கிறத விட இந்த மாதிரி ஒரு கஞ்சி வச்சு குடிச்சு பாருங்கள். வீக்காக இருக்கிறீங்கன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இதை சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். உண்மையாக இந்த அளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். பிரமாதமாக வந்திருக்கு, அல்டிமேட்டாக வந்திருக்குது. வீடே நம்ம பிரியாணி செஞ்ச மாதிரி ஒரு சூப்பர் ஃப்ளேவராகவும் இருக்குது. நீங்கள் மறக்காமல் இது ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். மறக்காமல் இந்த கஞ்சி செய்யும்போது வெந்தயமும் சேர்த்துக்குங்க. வெந்தயத்தை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இப்போ நான் அதை அப்படியே ஒரு சர்விங் பவுலில் சர்வ் பண்ண போகிறேன். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? உங்களை அரிசியும் வந்து ரொம்ப நல்லா குழையவும் இல்லை, கரெக்டாக இருக்குது. உண்மையாக நான் செஞ்சேன்னதுக்காக சொல்லலை, உண்மையாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோஸ் பார்க்குறதுக்கு என்னை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்வீட் அண்ட் ஸ்பைஸ்.